ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரெஜின். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் ரொம்ப நல்லா கதை சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்ட்டு. நம்ம இன்றைக்கி கதை சொல்லியிருக்கோம், நடந்த உண்மையை தான் சொல்லியிருக்கோம். அதையே அவங்க கதைன்றாங்க. சரி, இருந்தாலும் அவங்க கேட்ட மாரி நம்ம சின்ன ஒரு கதை மட்டும் அவங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஒரு ஊரில் வழக்கம் போல் ஒரு சிங்கம் இருந்ததுதான். ஸோ அந்த சிங்கம் வந்து குகையில் எப்போவுமே வந்து சாப்பிட்டுட்டு வேஸ்ட் எல்லாம் மிச்ச மீதி எல்லாம் அப்படியே போட்டுட்ருக்கோம். அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா, குகையில் இருந்ததுனால ரொம்ப வந்து ஸ்மெல் அதிகமாகி நாற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒரு நாள் அந்த வழியாக வந்து கரடி வருது. கரடி வந்து கேட்குது, ராஜா ராஜா என்ன மீறி உங்கள் குகையில் ஒரே நாற்று அடிக்குது, ஒரே ஸ்மெல்லாக வருது, க்ளீன்லாம் பண்ண மாட்டீங்களா, என்ன தான் பண்ணுறீங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். உடனே சிங்கத்துக்கு சிங்கம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, நீ என்கிட்டே வந்து கேட்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா அப்படின்ட்டு என்ன பட்டு கோவப்பட்டு கரடி அடித்து சாவடிச்சிருச்சான். கரடி அடித்து சாவடிச்சு அதை சாப்பிட்டு மீதி வேஸ்ட்டில் அந்த வகையில் இருக்கும்ல, ஸோ அதை வந்து இன்னும் ஸ்மெல்லு அதிகமாகிடுச்சு. அது வந்து சிங்கத்துக்கே தெரிஞ்சிச்சு, கரடி சொன்னது கரெக்டு தான், என்னதான் இருந்தாலும் நம்ம இது பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கொகையை வந்து கொஞ்சம் சுத்தமாக வச்சுருக்கணும், ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து சிங்கமே ரியலைஸ் பண்ணிடுச்சான். சரி, மறுபடியும் இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு அந்த வழியே ஓனாய் ஒன்று போச்சான். அப்போ சிங்கம் வந்து ஓனையை கூப்பிட்டு கேட்குதா வேணும்ன்ட்டே, ஏய் ஓனாய் எங்கே வா, உனக்கு எதனா ஸ்மெல் எதனா வருதா எங்கள் குகையில் அப்படின்னு சொல்லிட்டு ஓனையை கேட்குதான். அதுக்கு ஓனாய் வந்து டக்குன்னு வந்து கரடி செத்து கிடக்கிறத பார்த்துச்சான். பார்த்த உடனே ஓனாய் ஜம்ப் அடிச்சது பார்த்துங்க. இல்லை ராஜா, எனக்கு உங்கள் குகையில் எந்த ஒரு நாத்தமும் அடிக்கல, சென்ட்டு ஸ்மெல் தான் ராஜா வருது, நல்ல பர்ஃப்யூமாக இருக்குது, என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஓனாயை வந்து கேட்டுச்சான். உடனே ஒரு சிங்கத்துக்கு காண்டாயி, நீ எனக்கே ஐஸ் வைக்கிறியா, உன்னை நான் என்ன கேட்டேன், உனக்கு எதனா ஸ்மெல் வருதை தான் கேட்டேன், நீ ஒன்று சென்ட்டு ஸ்மெல் வருது பர்ஃப்யூம் ஸ்மெல் வருதுன்னு எனக்கே கதை கொடுக்குறியா அப்படின்ட்டு சிங்கம் காண்டாயி மறுபடியும் ஓனாயும் அடிச்சு சாவச்சிச்சான். சரி, அடுத்ததாக வந்து யார் வரான்னு பார்த்தீங்கன்னா நரி வருதான். அடுத்ததாக நரி வந்து போயிட்டே இருக்கிறப்போ சிங்கம் வந்து கூப்பிட்டு கேட்குது, நரி இங்கே வா நரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்டதுக்கு அதை நரி வந்து சொல்லுங்க ராஜா என்ன விஷயம் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை நரி, உனக்கு என் குகையில் இப்போ என்ன ஸ்மெல் எதனா வருதா, உனக்கு எதனா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து கேட்டுச்சு. இல்லையே ராஜா, எனக்கு எதுவும் வரலையே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நரி வந்து சொல்லுது. சும்மா சொல்லு, உனக்கு என்ன தெரியுது, பரவாயில்ல பார்த்துக்கலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து கேட்குது. அதுக்கு நரி வந்து சொல்லுது, அந்த கரடி செத்து கிடத்தையும் பார்த்துருச்சு, அந்த ஓனாய் செத்து கிடக்கிறதையும் பார்த்துச்சு. ஆனால் நரி என்ன உஷாராகி சொல்லுதுன்னா, இல்லை ராஜா, நேற்று அந்த மோந்தா புயல் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த புயல் வந்தது ஒரே மழை இடி, என்னால் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், செம்ம கோல்டு, எனக்கு எந்த ஸ்மெல்லுமே வரல, ஸோ அதனால் எனக்கு எதுவுமே தெரில ராஜா, எனக்கே ரொம்ப தலைவலிக்குது ராஜா, நான் வரட்டுமா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஈஸியாக கடந்து போயிடுச்சான். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம